மண்டேயோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு பெரிய கேப் டவுன்ல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதுக்கான முக்கியமான காரணம் யூஎஸ் வந்துட்டு ஈரானை அட்டாக் பண்ணது தான். இதனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு எல்லா மார்க்கெட்டுமே கீழே விழுந்ததை பார்க்க முடிஞ்சது. எஸ்டர்டேயோட மார்க்கெட் பொறுத்தவரை யூஎஸோட மார்க்கெட் மட்டும் நல்ல பாசிட்டிவ்ல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. வேர்ல்டு வைடு எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுமே கீழே தான் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோல்டு அண்ட் சில்வரோட பிரைஸ் நல்ல மேலே வந்திருக்கு. அதே மாதிரி குருடாயிலோட பிரைஸ் நல்ல மேலே வந்திருக்கு அப்படிங்கிறதும் அடிஷனல் நியூஸாக பார்க்க முடியாது. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நீங்க இந்த மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரர்ல 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. மண்டேயோட நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு பெரிய கேப் டவுன்ல இருந்துச்சு. இதுக்கான முக்கியமான காரணம் வார் டென்ஷன் தான். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே கேப் டவுன்ல இருந்து அதுலேருந்து ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்தாங்க. பட் பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் அங்கிருந்து கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. அண்ட் மார்னிங் கொடுத்த லோயஸ்ட் பாயிண்ட்டை திரும்ப வந்து டச் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்து நியர் 24,850 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்காங்க. இதை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கீழே வர்ற பட்சத்தில் அது என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த டிமாண்ட் ஜோன் ஒன்றா இருக்கக்கூடிய 25,156 இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 வரை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதில் மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கு. இமீடியட் லெவல் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 24,900 வரை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இமீடியட்டாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். ஸோ இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக 24,500 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இது பொறுத்தவரை டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் 1 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 24,500 வரை வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்திருந்தோம். இது லெவல் பை லெவலாக வரும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். இந்த வார் டென்ஷனால இமீடியட்டாகவே கீழே வந்ததை பார்க்க முடியும். அண்ட் அங்கிருந்து ஒரு சின்ன ரெக்கவரியும் கொடுத்திருக்காங்க. இது ஃபர்தரா கீழே போகுதா அல்லது இது மேல வர்றதுக்கான இது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது டீடைலா பார்த்துடலாம். மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ரெண்டும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வீக்ஸ்ல இருந்து 1 மந்த் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு. அண்ட் யூஎஸ் மிலிட்டரி ஹெட்டுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னும் ஃபர்தராக பெருசாக கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, பீப்புள் வந்து பை பண்ணுற ஹேபிட் தான் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது 2 விதமான ட்ரேடிங் ஸ்டைல் இருக்குது. வாங்கிட்டு மேலே ப்ராஃபிட் பண்ணுறது அல்லது செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது. இதில் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கிறது அல்லது கம்ஃபர்டபுளாக இருக்கிறது எதுனா, பை பண்ணிவிட்டு மேலே வந்தால் ப்ராஃபிட் பண்ணுறது தான். இந்த ஷார்ட் செல் அப்படிங்கிற கான்செப்டை யாருமே எடுத்து ஒர்க் பண்ணுறதில்ல. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, எல்லாருமே இந்த இடத்துல கீழே வந்த ப்ரைஸை வாங்கி டார்கெட் பண்ணுவாங்க. பட் மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே வரும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக் எடுத்து பை பண்ணால் கூட அந்த இடத்துலேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒருத்தர் பை பண்ணி வச்சிருப்பாரு, இப்போ மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்றதுனால டெலிவரி எடுத்துருவார். இப்போ ஒரு ட்ரேட் பண்ணுற ஹேபிட் அப்படிங்கிறது போய் அவரோட ஹோல்டிங் ஹேபிட் வந்துடும். அப்போ இருக்கக்கூடிய ஃபண்ட் எல்லாமே அங்கே போய் லாக் ஆகிருக்கும், ஒரு ட்ரேடே பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நான் நிறைய நாட்களில் இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் ஆகக்கூடிய அல்லது பெருசாக கீழே விழக்கூடிய அந்த நாட்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துறதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ட்ரேடர் இந்த இடத்துல லாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத ப்ராப்பராக புரிஞ்சு, மார்க்கெட் பீரிஷுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு ஷார்ட் செல்லுக்கு தயாராகணும். அப்படி இல்லைன்னா ட்ரேடிங்கை தள்ளி வச்சுருங்க. இவ்வளோதான். இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது 24,850 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்துருந்தோம். அந்த வியூ பார்க்கும்போது இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நான் ஒரு 3% லெவல் வரைக்கும் கொடுத்துருக்கேன். அந்த லெவல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்னன்னா, மார்க்கெட் வந்துட்டு இமீடியட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 24,600 போய் டச் பண்ணலாம். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3ஆக இருக்கக்கூடிய 24,340 இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக கீழே இறங்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 23,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஒரு பெரிய ஜோன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% லெவல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த ப்ரைஸ் மேலே வரணும்னா இது சப்ளை ஜோன் 1ஆக இருக்கக்கூடிய 24,900க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா
ப்ரைஸ் மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப் டு வந்து பார்த்தோன்னா 25,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சின்னதாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அப் டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,280 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும். பட் இங்கே போனாலுமே இந்த இடத்துல ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஹையஸ்ட் செல்லிங் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லலாம். இங்கே வந்தாலுமே ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஓவராலாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவல் போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும் அப்படிங்கிறதும் ஓவரால் வியூவாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை மண்டே எப்படி இருந்துச்சுன்னா இதுவுமே ஒரு கேப் டவுன்ல இருந்து சின்னதாக ரெக்கவரி கொடுத்தாங்க. பட் பெரிய லெவலில் மேலே போக முடியல, அதே மாதிரியே கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. மார்னிங்கோட லோவிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே வந்துட்டு நியர் 59,856 இந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இது பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 59,860 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே வரலாம், அப் டு வந்து பார்த்தோன்னா 59,355 இந்த ரேஞ்ச் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது பொறுத்தவரை டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும், அண்ட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா சப்போர்ட் 1 வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்துருந்தோம். எக்ஸாக்டா அந்த சப்போர்ட் 1 வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்ததை பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் மேலே வந்து தான் முடிச்சிருக்காங்க. இது ஃபர்தராக கீழே வரப்போதா இல்லை மேலே வர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது சப்ளை ஜோனுக்கும் டிமாண்ட் ஜோனுக்கு இடையில இருக்குன்னு சொல்லலாம். இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 59,956 இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் மேலே போனாலுமே உங்களுக்கு கரெக்ஷன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புல் பேக் ரேலி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதாவது மேலே வரக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 60,348 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நல்ல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இந்த இடங்களை பிரேக் பண்ணாது அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய வியூவாக இருக்குது. எனிவே இது மேலே போக முடியாமல் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் அந்த சின்ன ஜோன் தான் அது 59,834 இதை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக கீழே வந்துடும். அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59,700 இந்த ரேஞ்ச் கிட்ட வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது, டோட்டலாக அவாய்ட் பண்ணுவோம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அதாவது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 59,700 இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்காக கீழே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அடுத்த லெவலாக இருக்கக்கூடிய 59,340 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்ன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக டவுன் ஆகலாம். இது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 58,952 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் பிரேக் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்ததாக ஒரு பெரிய ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலலாம் பெரிய லெவலாக கொடுத்துருக்கேன். அரௌண்ட் ஒரு 2% to 3% அப்படிங்கிறது ரேஞ்சஸ் கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டியில் இவ்வளோ மொமெண்டம் வருமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா உங்களுக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்குறோம். அண்ட் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மொமெண்டம் வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியல. ஸோ ஓவராலாக டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுதா சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம இதில் ட்ரேட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒன்ஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும்.